மென்பொருளை இன்ஸ்டால் செய்த பிறகு உங்கள் கம்ப்யூட்டரின் டெஸ்க்டாப்பில் CCE Assist 1.0 என்ற பெயரில் ஒரு ஐகான் தோன்றும். அந்த ஐகானை டபுள் கிளிக் செய்து மென்பொருளை ஓபன் செய்யுங்கள். இப்பொழுது லாகின் ஸ்கிரீன் தோன்றும். இதில் யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். யூசர் நேமில் அட்மின் என்றும் பாஸ்வேர்டில் AAA என்றும் டைப் செய்து ஓகே பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இந்த ஸ்கிரீன் நடப்பு கல்வியாண்டு, நடப்பு பருவம் ஆகியவற்றை தேர்வு செய்வதற்கான ஸ்கிரீன் ஆகும். இடதுபுறம் உள்ள பட்டியலில் இருந்து உங்களுக்கு தேவையான கல்வியாண்டில் டபுள் கிளிக் செய்யுங்கள். இப்போது வலதுபுறம் நீங்கள் தேர்ந்தெடுத்த கல்வியாண்டில் உள்ள பருவங்கள் பட்டியலிடப்படும். தேவையான பருவத்தின் மீது டபுள் கிளிக் பண்ணுங்கள். மென்பொருளின் மெயின் ஸ்கிரீன் தோன்றும். மெயின் ஸ்கிரீனின் வலது மேல்புறத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த கல்வியாண்டும் பருவமும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளலாம். மென்பொருளை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்பு உங்கள் பள்ளி குறித்த சில விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். அமைப்பு என்ற மெனுவின் மீது கிளிக் செய்து அப்போது தோன்றும் பட்டியலில் பள்ளி குறித்த விவரங்கள் என்ற சப்மெனுவின் மீது கிளிக் செய்யுங்கள். பள்ளி குறித்த விவரங்கள் என்ற திரை தோன்றும். பள்ளியின் பெயர் என்கிற இடத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அல்லது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அல்லது அரசு உயர்நிலைப்பள்ளி அல்லது அரசு மேல்நிலைப்பள்ளி என்ற வடிவில் உங்கள் பள்ளியின் பெயரை உள்ளீடு செய்யுங்கள். பள்ளியின் பதிவெண் என்ற கட்டத்தில் பதிவெண்ணை நிரப்புங்கள். அஞ்சல் பெயர் என்ற கட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காந்தி கிராமம் என்ற வடிவில், அதாவது உங்கள் பள்ளியின் பெயரையும் பள்ளி அமைந்துள்ள ஊரின் பெயரையும் இடையே ஒரு காற்புள்ளி இட்டு பிரித்து டைப் செய்யுங்கள். இதே போன்று மற்ற விவரங்களையும் டைப் செய்து பின்னர் சேவ் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். டீடைல்ஸ் அப்டேட்டட் என்ற மெசேஜ் வந்தால் விவரங்கள் சேமிக்கப்பட்டு விட்டது. மென்பொருளை க்ளோஸ் செய்து விடுங்கள்.